அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டில் 3 நாளும் ஒரு பேரிச்சம் பழத்தை சாப்பிடுறார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை ப்ளீஸ் பார்த்து விடாமல் தடுப்பான். எனவே எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு பேரிச்சம் பழத்தின் ஆசீர்வாதம். மதீனாவின் அமைதியான இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லம் அமைதியாக இருந்தது. அடுப்பில் நெருப்பு எரியவில்லை, உணவு எதுவும் இல்லை. அவர்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு மூலையில் ஒரு சிறிய பேரிச்சம் பழம் இருப்பதைக் கண்டார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து மெதுவாகச் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இதுதான் எங்களிடம் இருக்கும் கடைசி பேரிச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக்கொண்டு, ஆயிஷா, நமக்கு இது போதுமானது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாரே, அதுவே பெரிய அருள் என்று கூறினார்கள். அந்த ஒரு பேரிச்சம் பழத்தை அவர்கள் 3 நாட்களுக்கு பிரித்து உண்டார்கள். ஒவ்வொரு நாளும் சிறிதளவு உண்டு மீதியை மறுநாளுக்கு வைத்தார்கள். அந்த இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து தொழுது கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்தார்கள். அவர்களின் கண்களில் பசி இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி, நம்பிக்கை இருந்தது. 3ஆம் நாள் காலை ஒரு அன்பான சஹாபி வீட்டுக்கு வந்து உணவு கொண்டு வந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக்கொண்டு கூறினார்கள், பொறுமை காட்டியவனுக்கு அல்லாஹ் எப்போதும் ஒரு வழியை தருவான். பாடம்: ஒரு பேரிச்சம் பழம் போதும். அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடன் உண்டால். நம்பிக்கை இருந்தால் பசி கூட ஆசீர்வாதமாகும்.